வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மக்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா அறைக்குள் சென்று வாக்குவாதம் செய்தது உள்ளிட்ட வீடியோக்களை மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பதிவிட்ட கிரண் ரிஜிஜு, எங்கள் கட்சி விவாதம் உரையாடலில் நம்பிக்கை கொண்டுள்ளது. உடல் ரீதியாக எம்பிக்களை அச்சுறுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஊக்குவிப்பதில்லை என கூறியுள்ளார். இது பற்றி காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி கூறுகையில், கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்திற்கு புறம்பான பணிகளை செய்து வருகிறார். இதற்காக அவர் விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஒருவர் இதுபோன்று செய்ததை நான் பார்த்ததில்லை எனவும், எம்பிக்கள் சார்ந்த வீடியோக்களை தனிப்பட்ட முறையில் வெளியிடுவதை நான் பார்ப்பது இதுவே முதல் முறை எனவும், அவர் மற்ற வீடியோக்களையும் வெளியிட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஒப்பந்தமானது இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட பொறி என்று விமர்சித்து பதாகைகளுடன் எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதுடன் மத்திய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இணைந்து இன்று நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்தியா அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி தனிநபர் தீர்மான நோட்டீஸை பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே தாக்கல் செய்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மக்களவையில் கடந்த புதன்கிழமை உரையாற்றிய ராகுல் காந்தி, எப்ஸ்டீன் கோப்புகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியை தொடர்புபடுத்தி பேசினார். நாட்டையும் பாரத மாதாவையும் எப்ஸ்டீன் கோப்புகளுக்கு பயந்து பிரதமர் நரேந்திர மோடி விற்றுவிட்டதாக குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும், இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன் அறிவிப்பின்றி மக்களவையில் முன்வைத்த ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்யப்படும் எனவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தியை மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும், தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும் எனவும் தனிநபர் தீர்மான நோட்டீஸை மக்களவை செயலகத்தில் நிஷிகாந்த் தூபே தாக்கல் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து சென்னையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐஎம், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டுள்ள நிலையில், மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும், 100 நாள் வேலையை ஒழிக்கும் சட்டம், அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் மத்திய பாஜக அரசையும் அதனுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவையும் கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக பிப்ரவரி 15 காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 12 தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14 தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும், வட தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, திமுக என இரண்டு பக்கமும் தேமுதிக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்ற தகவல் தவறானது என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பரபரப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைய தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும் என தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை 2026 இலங்கை அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை 2026 ஓமனுக்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை அணி 105 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அணிகளின் வரிசையில் 172 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி பெற்றிருந்தது முதலிடத்தில் இருந்த நிலையில், தற்போது மீண்டும் இலங்கை அணி 105 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 7வது இடத்தையும் பிடித்துள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.